வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு இருக்க இந்தியால சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை எப்படி மீன் பண்ணப்படுது அப்படின்றத பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையோட ஜெனரல் டெர்முக்கு மீனிங் என்ன? சோஷியலிசம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியால எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னா, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேட் இந்தியா இருக்குன்னு வச்சுப்போமே. இந்தியா வந்து மக்களோட நலன் கருதி, மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள அவங்கள முன்னேற்றணும் அப்படின்ற விஷயங்கள பண்றது தான் இன்னைக்கு சோஷியலிஸ்ட் அப்படின்னு இந்தியால கருதப்படுது. சோஷியல் ஜஸ்டிஸ் சமூகத்துல வந்து சம உரிமை கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டியில வந்து ரிடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல எஸ்சி, எஸ்டி, மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விமென்ஸ் இவங்களெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா இருக்கட்டும். இது எல்லாம் தான் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இன்னைக்கு பார்க்கப்படுது. இதுக்கு சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு மீனிங் பார்த்திருப்போம். ஸ்டேட் வந்துட்டு எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸையும் கண்ட்ரோல் பண்ணும், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை வந்து பிரைவேட் செக்டர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இதுல இன்னைக்கு இருக்க சோஷியலிஸ்ட்ன்ற டேர்ம்ல ஸ்டேட் வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வந்து ஸ்டேட் கையில இருக்கிற மாதிரி இங்க குறிப்பிடப்படலை. இப்போ இருக்கிற டேர்முக்கு மீனிங் அப்படி தான் வந்துட்டு எடுத்துக்கப்படுது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வைஸ் எப்படி வந்து சோஷியலிசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.